மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். எல்லாரையும் நம்பியதால் காயமடைந்த உங்களுடைய வாழ்க்கை. மீனம் ராசி நேயர்களே, உங்களின் ராசிநாதன் நவக்கிரகங்களின் ஆக சிறந்த சுப கிரகமான தேவகுருவான குரு பகவான். காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியான நீங்கள் பிறவியிலேயே கள்ளமில்லாத வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களிடம் ஒருவன் வந்து கஷ்டம் என்று சொன்னால் அவன் நல்லவனா கெட்டவனா என்று கூட ஆராயாமல் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு உங்களின் முழு நம்பிக்கையையும் அவனிடம் ஒப்படைத்து விடுவீங்க. இந்த கண்ணை மூடிய நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையை இத்தனை காயங்களுக்கு உள்ளாக்கியிருக்கும். ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இதெல்லாமே நடந்து உங்களுக்குள்ள பல விஷயங்களை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். இந்த உலகம் உங்களை போன்ற தூய்மையான குணத்தால் இயங்கவில்லை என்பதை நீங்கள் மிகவும் தாமதமாகத்தாங்க புரிந்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் யாரையெல்லாம் உங்களுடைய உயிர் என்று நம்பினீர்களோ அவர்களை சமயம் பார்த்து உங்களை நம்பிக்கையை வேறறுத்து உங்களை ஒரு பலி ஆடாக மாற்றியிருப்பாங்க. நம்பியதால் நீங்கள் அடைந்த காயங்கள் உங்களை மனிதர்களை வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமாக தள்ளியிருக்கும். நீங்கள் நல்லவர்கள் என்று நினைத்து பழகியவர்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முதுகில் குத்திய ஒரு நபர்களாக மாறவும் ஆரம்பிப்பாங்க. யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று தெரியாமல் உங்களுடைய மனநிலைக்குள் 1000 கவலைகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய நல்ல மனசுக்கு கிடைத்த மோசமான அனுபவங்கள் என்ன தெரியுமா? நமக்கு தீமை செய்தவனுக்கும் நன்மைகளை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற உன்னதமான குணம் உங்களுடைய ஒரு குணமாக இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் உங்களின் இந்த நல்ல எண்ணத்திற்கு இந்த உலகம் கொடுத்த பரிசு ஏளனமும் அவமானமும் மட்டுமே தாங்க இருக்கும். ஏமாற்றங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கவும் செய்திருக்கும். நீங்க செய்த உதவிகளை மறைந்துவிட்டு உங்களால் ஆதாயம் அடைந்தவர்களை உங்களுக்கு எதிராக திரும்பியிருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே நடந்திருக்கும். நீங்கள் யாருக்கு பசியார உணவளித்தீர்களோ அவர்களே உங்களை கடிக்க வரக்கூடிய நன்றியற்ற மிருகங்களாக மாறிய மோசமான அனுபவங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உங்களின் இரக்க குணத்தை உங்களின் பலவீனமாக பார்த்து உங்களை ஒரு கருவேப்பிலை போல பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்த கதைகளும் உங்களுடைய வாழ்க்கையில பல இருக்கத்தாங்க செய்யும். இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாம அமைதியாக அழுத இரவுகளும் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். வெளியில் நீங்கள் எல்லாரையும் அரவணைக்கும் ஒரு தாயை போன்ற ஒரு முகத்தோடு ஆன்மீக முதிர்ச்சியோடு புன்னகைத்திருப்பீங்க. ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் ஒரு கண்ணீர் கடலானது ஒளிந்திருக்கும். தலையணை நனைந்த இரவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பகல் முழுவதும் மற்றவர்களின் கஷ்டங்களை கேட்டு அவர்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய நீங்கள் இரவு தனிமை சிறையில் அடைப்படும் போது உங்களுக்காக ஒரு ஜீவன் கூட இல்லையே என்று கதறி அழுத இரவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமாக இருக்கத்தாங்க செய்யும். மறைக்கப்பட்ட இயக்கங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். உங்களின் அழுகையை பார்த்தால் குடும்பத்தினர் உடைந்து விடுவார்கள் என்பதால் சத்தமில்லாமல் கண்ணீர் துளிகள் கூட தரையில் விழாமல் அமைதியாக அழுது தீர்த்த உங்களின் மௌன கதை பிரபஞ்சத்திற்கு மட்டுமே தாங்க தெரியவும் ஆரம்பிக்கும். நம்பிக்கை வைத்தவனால் ஏற்பட்ட ஆழமான காயங்களும் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். மீனம் ராசியினர் வெளியில் இருக்கும் எதிரிகளால் வீழ்த்தப்படுவது கிடையாது. உங்களை வீழ்த்துவது எப்போதுமே உங்களின் மிக நெருங்கிய வட்டாரம் மட்டுமே தாங்க இருக்கும். நீங்கள் யாரை தோளோடு தோள் சேர்த்து நண்பன் என்றோ உறவினர் என்றோ வாழ்க்கை துணை என்றோ அசாத்தியமாக நம்பினீர்களோ அவர்களே உங்களுடைய பலவீனங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய முதுகில் ஆழமாக குத்திருப்பாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் இப்படி செய்வார்கள் என்று நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்நியன் கொடுத்த அடியை விட நீங்கள் உயிராக நம்பியவர்கள் கொடுத்த அந்த பச்சை துரோகத்தின் காயங்கள் உங்களுடைய இதயத்தை அணுவாக சிதைத்து போக வைத்திருக்கும். அந்த ரணத்தில் இருந்து மீள முடியாமல் நீங்கள் இன்று வரைக்கும் தவித்து கொண்டேதாங்க இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களாக இருக்கும். உங்களுக்குள்ள பிரம்மாண்டமான கனவுகள் இருக்கும். ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும், சொந்த உழைப்பில் சாதிக்க வேண்டும், குடும்பத்தை நல்ல உன்னதமான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எத்தனையோ நல்ல கனவுகளை நீங்க வளர்த்திருப்பீங்க. ஆனா கடந்த காலத்தில் உங்களுடைய கனவுகள் அனைத்துமே இறுதிப்படியில் வந்து கலைந்து போயிருக்கும். கை கட்டியது வாய் கெட்டவில்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் உங்களை வந்தடைவதற்குள் வேறு ஒருவரின் கைக்கு சென்றுவிடும். இந்த நிறைவேறாத கனவுகளின் இயக்கங்களும் உங்களை ஒரு வாழும் ஜடமாக மாற்றிய தருணங்களும் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கா இல்லையா, இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு நாட்களாக இருக்கும். காலச்சக்கரம் சுழற வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கிரகங்களின் சஞ்சாரத்தில் மாபெரும் விடிவெள்ளியானது தோன்ற ஆரம்பிக்கும். உங்களை வதைத்து வந்த ஜென்ம சனியின் தாக்கம் முற்றிலும் முடிவுக்கு வருவதோடு உங்களின் ராசிநாதனான குரு பகவான் உங்களின் தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானங்களை சுபத்துவப்படுத்தி கொண்டே தாங்க இருப்பார். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நாட்களும் நல்லதாக மட்டுமே தாங்க இருக்கும்.
உங்களை சுற்றியிருந்த எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் உங்களை ஆட்கொள்ளவும் ஆரம்பிக்கும். கண்ணீருக்கு பதிலாக சந்தோஷங்கள் வரக்கூடிய காலங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களின் கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் துடைக்கப்படும். கடன்காரர்களின் தொல்லைகள் குறையும் போது, எதிரிகளின் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும் போது தானாகவே மனதில் நிம்மதியும் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். நிம்மதி பிறந்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போகவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், இவனால் இனி இயலவே முடியாது என்று தீர்ப்பு எழுதியவர்கள் அனைவருமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுடைய எழுச்சி பிரமாண்டமாக இருக்கும். உங்களுடைய கண்ணீருக்கு பதிலாக உங்களுடைய உதடுகளில் என்றும் அழியாத புன்னகையானது குடியேறவும் ஆரம்பிக்கும். நீண்ட நாள் காத்திருந்த கனவு எப்படி உங்களுடைய வாழ்க்கையில நினைவாக மாறும் தெரியுமா? சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும், கடன்களை அடைக்க வேண்டும், ஒரு நிரந்தரமான தொழில் அல்லது உத்தியோக உயர்வு பெற வேண்டும் போன்ற உயர்வுகளின் நீண்ட நாள் நியாயமான கனவுகள் அனைத்தும் இந்த ஒரு தேதி முதல் பிரபஞ்சத்தின் போராட்டங்களால் மிக சுலபமாக உங்களுடைய வாழ்க்கையில நினைவானதாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் யாவும் தடைகளை தாண்டி வெற்றியை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் தொடங்கி பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஆன்மீக வாழ்க்கையில எப்படி தெரியுமா உயர்வு கிடைக்கும்? மீனம் ராசி என்பது மோட்சஸ்தானம் கொண்ட ஒரு ராசி. உங்களுடைய ராசிநாதன் குருவின் பலத்தால் உங்களுக்குள்ள ஒரு மாபெரும் ஆன்மீக முதிர்ச்சியானது பிறக்கும். சித்தர்களின் அருள், குலதெய்வத்தின் பூரண ஆசி உங்களுக்குள்ள கிடைத்து நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குவதன் மூலம் நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். மன அமைதி உங்களை தேடி வரும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் செய்தல், தியானங்கள் போன்றவற்றின் மூலம் உங்களுடைய மனதிற்குள் ஒரு மாபெரும் தெய்வீக அமைதி உங்களுக்குள்ள குடிக்கொள்ள ஆரம்பிக்கும். மனிதர்களின் துரோகங்களை ஆன்மீக அறிவால் கடந்து செல்லக்கூடிய பக்குவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. இதுவரைக்கும் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற பயத்திலும் குழப்பத்திலும் திசை மாறி நின்ற நீங்கள் இனிமே பிரபஞ்சத்தின் சரியான வழிகாட்டுதல்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உங்களின் சிந்தனையில் தெளிவானது பிறக்கும். இந்த தொழில் எனக்கு சரிவரும், இந்த மனிதர் எனக்கு தகுதி இல்லாதவர், இந்த மனிதர் எனக்கு தகுதியானவர் என்று பிரித்தறிந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை மிக சரியான வெற்றிகரமான பாதையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய நல்ல ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரைக்கும் நீங்க சந்தித்த துன்பங்கள் எப்படி உங்களுக்கு வெற்றியாக மாறும் தெரியுமா? நீங்கள் கடந்த காலங்களில் பெற்ற அடிகளும் அவமானங்களும் வீண் போகவில்லை. அந்த ரணங்கள் தாங்க உங்களுக்கு மனிதர்களை பிரித்தறிந்து மாபெரும் ஞானத்தை உங்களுக்குள்ள தந்திருக்கும். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் சூழ்ச்சிகளையோ உங்களுக்கு சாதகமான ஏணிகளாக மாற்றி உச்சைக்கு சென்றிருந்திருப்பீங்க. உங்களை அசிங்கப்படுத்திய அதே இடத்தில் பிரபஞ்சம் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கப் போகிறது. நீங்க இதுவரைக்கும் நினைத்த கனவு வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகும். மீனம் ராசி நேயர்களை, எல்லாரையும் நம்பி பிறருக்காக தன்னை அழித்து கொண்டு அழுது தீர்த்த உங்களின் மௌன போராட்டங்களுக்கு பிரபஞ்சம் இந்த ஒரு தேதி முதல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கப் போகிறது. இனிமே உங்களின் நிஜ வாழ்க்கையே உங்களுடைய நீங்கள் ஆசைப்பட்ட கனவு வாழ்க்கையாக மாறப்போகிறது. பொருளாதார வளம், குடும்ப ஒற்றுமை, இழந்த கௌரவ மீட்டெடுப்பு என அனைத்தும் வட்டியும் முதலுமாக உங்களிடம் வந்து சேரவும் போகிறது. உங்களை நீங்களே நம்பி தலை நிமிர்ந்த கம்பீரமாக அடி எடுத்து வைக்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு பொற்காலம் உங்களுடையது. வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு வெற்றியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.